TeamViewerனா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் Google Chrome ஓப்பன் பண்ணிட்டு அதில் TeamViewer அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? TeamViewer.comனு போட்டாலும் ஓகே தான், இல்லை TeamViewerனு போட்டாலும் ஓகே தான், உங்களோட விஷ் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. TeamViewerனு நம்ம சர்ச் பண்ணோம், அதில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இல்லை டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு சின்னதாக ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களை வந்து அது வந்து கொண்டுட்டு போகும். அதில் அப்படியே ஸ்க்ரல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 64 பிட் அண்ட் 32 பிட் அப்படின்னு 2 இருக்குது. இதில் எதை டவுன்லோட் பண்ணுறதுனா உங்களோட பிட் எது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுங்கள், நம்மளோட எக்ஸ்ப்ளோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் கம்ப்யூட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருப்பீங்களோ ஒவ்வொரு நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இருக்கிற கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிட் அப்படின்னு சொல்லும். இது வந்து 64 பிட், அதாவது சிஸ்டம் டைப்னு போட்டு 64 பிட்னு இருக்குது. உங்களுக்கு 32ன்னு இருந்தால் இந்த இடத்துல 32 அப்படின்னு இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 64 இருக்கா இல்லை 32 இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. 64 இருந்துச்சுன்னா 64 டவுன்லோட் பண்ணுங்கள். 32ன்னு இதில் போட்டு இருந்துச்சு அப்படின்னா 32 டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து 64ன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், 64 வந்து டவுன்லோட் பண்ணுவேன். இதுவே அதில் 32ன்னு போட்டிருந்தா 32 டவுன்லோட் பண்ணுங்கள். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இது வந்து 64ன்னு போட்டிருந்தது, அதாவது 64ன்னு போட்டிருந்துச்சு. ஸோ 64 வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு கீழே வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது மேலே ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும், எதுவுமே சேஞ்சஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட்னு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதில் அக்செப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஐ அக்செப்ட் யூஎல்யூன்னு இதை வந்து டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்குங்க. இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பனிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து யுவர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கா, பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கா. இதை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அன்லாக் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். எல்லா கம்ப்யூட்டர்லையும் சேம் இதே மெத்தட் தான் TeamViewer இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ TeamViewer எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கரெக்டாக நீங்கள் TeamViewer இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். இந்த யுவர் ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்கா, இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்துடுவேன். அதாவது நான் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருந்துகிட்டே உங்களுக்கு வந்து அன்லாக் வந்து பண்ணி தருவதா, ஆன்லைன்லேயே அன்லாக் வந்து பண்ணி தருவேன். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த TeamViewer வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ TeamViewer திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, TeamViewerன்னு, அது நீங்கள் டபுள் டேப் பண்ணாலே போதும், உங்களுக்கு TeamViewer வந்து ஓப்பன் ஆகிடும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே போதும். அடுத்த வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீ ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை டபுள் டேப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து இருக்கணும். இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். கரெக்டாக?